அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு அருள் செய்யக்கூடியவர். அதனால தான் முருகனுடைய வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு. ஏன்னா எளிமையான கடவுளுங்கிறதுனால எங்கே வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம யார் வேணாலும் முருகனை வழிபடலாங்க. அப்படி முருகப்பெருமானை நம்ம அப்படி எளிமையான ஒரு முறையில் எப்படி வழிபட்டால் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதுவும் நமக்கு இந்த இருக்கக்கூடிய காலகட்டமே அவசர உலகம். யாருக்குமே உட்காந்து நின்று நிதானமாக ஒரு சுவாமி கும்பிடுவோம், ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறது, மந்திரங்கள் நம்ம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே நேரமே இல்லை. அப்படி காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு அப்படி பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முருகனை அரை நிமிடம் மட்டும் இப்படி நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் வழிபட்டால் போதும், நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான். அப்படி அரை நிமிஷம் கூட நம்ம ஒதுக்காமல் முருகனை நினைத்து வழிபடாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிற மிக எளிமையான ஒரு பதிவு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே அருணகிரிநாதரை கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அருணகிரிநாதர் நிறைய திருப்புகழ் பாடல்கள், முருகனுடைய பக்தி பாடல்கள், அப்படி முருகனை வேண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி அவர் சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு வழிமுறை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். வாழ்க்கையில் எந்த குறைன்னு வந்தாலுமே கந்த கடவுளிடம் நீங்கள் முறையிட்டால் போதும், வந்த வினையும் இனி வரவிருக்கும் வினைகளும் ஓடிவிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் முருகனை நம்ம எப்படி வழிபட்டால் அவருடைய அருளை பெற முடியும்? கடுமையான விரதம் இருக்கணுமா, இல்லை மந்திரங்கள் சொல்லணுமா, எத்தனை நாட்கள் எத்தனை முறை சொல்லணும், அப்படி நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள், இல்லை எந்த தீபங்கள் ஏற்றுறது, அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இந்த ஆன்மீகத்தில் நமக்கு நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. இதற்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்லே பதில் சொல்லியிருக்காருங்க. அருணகிரிநாதர் தான் பெற்றதை போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருகப்பெருமானுடைய அருளையும் தரிசனத்தையும் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், அவங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே நீங்கி பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு பல ஆயிரம் பாடல்களை திருப்புகழாக பாடியிருக்காரு. அதனால தான் முருகனுடைய அருள் பெறணும் அப்படின்னாலும் சரி, பிரச்சனை நீங்கனாலும் சரி, நம்ம திருப்புகழை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் எல்லாருமே நமக்கு வழிகாட்டாங்க. பொதுவாகவே எந்த ஒரு கடவுள் முன்னாடி போய் நீங்கள் நின்னாலுமே நமக்கு நிறைய ஒரு கோரிக்கைகள் இருக்கும். கடவுள் நீங்கள் எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, எங்கள் கஷ்டங்கள் தீருங்க, பிரச்சனைகள் தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி நிறைய ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு? அதனால் நம்ம சுவாமி கிட்ட போய் நின்றுட்டு நம்ம எதையுமே கேட்காம எதையுமே புலம்பாமல், முருகா எனக்கு உன்னை தவிர எதுவுமே வேண்டாம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீயவை எல்லாத்தையுமே நீக்கிட்டு உன்னுடைய பக்தராக இருக்கக்கூடிய தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்கிறாரு அருணகிரிநாதர். அதே மாதிரி அரை நிமிடம் உன்னை நான் நினைக்காத காரணத்தால் தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கேன். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பிறவியிலாச்சும் மனுஷ பிறவியில் அரை நிமிஷமாச்சும் உன்னை மனமுருக வேண்டக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்கிறாரு. அதே மாதிரி அரை நிமிடம் மனதார நம்ம உண்மையான ஒரு அன்போடு உள்ளம் முருகி நம்ம முருகனை நம்ம வாழ்க்கையில் வேண்டிக்கிட்டாலே போதுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான செல்வங்கள், அனைத்து விதமான நலன்கள், இது எல்லாமே பெற்று கண்டிப்பாக நமக்கு நல்லபடியாக ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது இந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது, இந்த ஒரு வாழ்க்கைக்கு அப்புறமும் முக்திங்கிற மிகப்பெரிய பாக்கியத்தையுமே முருகப்பெருமானை தருவாருங்கிறார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அற்புதமான திருப்புகழ் பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அணியாத அப்படின்னு தொடங்குகின்ற பாடல். இந்த பாடலானது உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு பாடல் நமக்கு வாழ்க்கையில் எல்லா சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு தரக்கூடிய பாடல். அதனால்
உங்களுடைய வாழ்க்கையில் முருகனை நம்ம டெய்லி ஒரு மனசார அரை நிமிஷம் மட்டும் நம்ம நினச்சி இந்த திருப்புகழை மட்டும் நீங்கள் பாடி வந்து பாருங்கள். முருகபெருமான் நீங்கள் கேட்ட வரம், கேட்காத வரம் அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத அனைத்து விதமான நலன்களையும் கண்டிப்பாக அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு அருணகிரிநாதரே இந்த பாடலில் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்காருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம கூகுள் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், நிறைய ரீல்ஸு வீடியோஸ் எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம முருகனை நம்ம அரை நிமிடம் மட்டும் நினைத்து ஆத்மார்த்தமாக நம்ம வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக நமக்கு எல்லா நல்ல நல்ல பலன்களும் நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கந்தன் அருளாலே நமக்கு ஒளியேற்றி வைப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிச்சயமாக இதுவரைக்கும் நாங்கள் இது மாதிரிலாம் நாங்கள் வழிபடலை அப்படிங்கிறவங்க நம்ம இது மாதிரி ஒரு அரை நிமிடம் மட்டும் ஒதுக்கி முருகனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வழிபட்டு பாருங்கள். முருகபெருமான் 6 முகமும் 12 கைகளையும் கொண்டு நம்மை தூக்கி நிப்பாட்டி நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாருங்க. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் முருகனை வழிபடுங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க. முருகபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஓம் கந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரம், இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ, என்ன மந்திரம் தெரியுமோ, ஒருவரி மந்திரங்கள், சரவணபவ, அது மாதிரி உள்ள எளிமையான வார்த்தைகள் வச்சு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.